கடந்த 2 நாளா இரவு ஃபுல்லா தூக்கத்தை கெடுத்து திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு எப்படி அது என்ன சொல்றதுன்னே தெரியல. யாராலையுமே ஜீரணிக்க முடியாத ஒரு வார்த்தையை போட்டு கிட்டத்தட்ட எல்லா இளைஞர்கள் முதியோர்கள் முதற்கொண்டு டிவி முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. அது எப்படி என்ன சாத்தியம்? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? இளைஞர்கள் பெரியவர்கள்லாம் டிவி முன்னாடி இருந்தாங்க, நம்ம எல்லாரும் ட்விட்டரில் இருந்தோம், எக்ஸில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். இரவு முழிச்சிருந்து நம்ம அந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம். நம்ம மட்டும் இல்லை, எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் அன்றைக்கி நைட்டு தூக்கம் போயிடுச்சு. இது எப்படி கன்ஃபார்ம் ஆகுதுன்னு வரும். முதல்ல இது காபராவாக கலப்பிடப்பட்டது. யாரால கலப்பிடப்பட்டுச்சு நம்ம சொன்னால் நமக்கு ஒரு ஷேடு பூசுவாங்க. இல்லை இப்போ கிளப்பிடுறதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்ச எம்எல்ஏ ஃபுல்லா போய் ரெசார்ட்ல போய் உட்கார வைக்கிறாரு. இங்கதான் அந்த கன்ஃபியூஷன் அதுதான். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில நம்ம வருவோம். முதல்ல தொடங்கின விஷயம் இந்த ரெசார்ட் மேட்டர்ல இருந்தா சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு குழு விஜய் ஆதரிக்க தயாரா இருக்கு. உண்மையிலே இருக்கிறாங்க. அதான் உண்மையிலே இருக்கிற அடைஞ்சு நமக்கு தான் இனிமே அதிமுக 3வது இடம் வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே கட்சியும் இதாகிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி தலைமையிலையும் சி.வி. சண்முகமும் எங்கள் தலைமையில் ஒரு 20 எம்எல்ஏக்கள் போய் ஆதரவு கொடுத்துட்டா சரியாக போயிடும், அமைச்சரவையிலும் இடம் கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதான் சி.வி. சண்முகம் தலைமையில் அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்கள்ட்ட 47 எம்எல்ஏ இருக்கு. ஒரு 4 எம்எல்ஏ போனால் கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். ஒரு கட்சியிலேருந்து தாவி இன்னொரு கட்சிக்கு பதவி வந்த பிறகு போகும்போது கட்சி தாவல் தடை சட்டம் வரும். எப்போ அந்த கட்சி தாவல் தடை சட்டம் பாயாதுன்னா 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் மொத்தமாக சேர்ந்து வேற கட்சிக்கு போனாலோ இல்லை புது கட்சி தொடங்கினாலோ அந்த கட்சி தாவல் தடை சட்டம் இந்த வெளியே போன நபர்கள் மேல பாயாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுகவில் தனிப்பெரும்பான்மை, அதிமுகவில் தனி சின்னத்தில் இரட்டலை சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றவர்கள் 47 பேர். அந்த 47 பேர்ல 2/3 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் 32 பேர். அந்த 32 எம்எல்ஏக்களும் வெளியில வந்தாதான் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. இன்னொரு கட்சிக்கு அவங்க ஆதரவு நிலைப்பாட்டை கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் போது அந்த 32 பேரையும் செக்யூர் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுறார். கடந்த 10 தேர்தலாக தோல்வியுற்ற எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலையும் ஒரு அதல பாதாளத்துக்கு மக்களால் தள்ளப்படுறாரு அப்படின்றது நம்பர்ஸ்ல தெரியுது. அப்போ இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறாங்க. செங்கோட்டையன் வெளியே போனாரு, ஓபிஎஸ் வெளியே போனாரு. அந்த அதிருப்தியெல்லாம் வேற, கட்சி சார்ந்த அதிருப்தி வேற. இது நம்பர்ஸ் சார்ந்த அதிருப்தி. கட்சி சார்ந்த அதிருப்தியில வெளியில போனவங்களே அவர் எடுத்த நம்பரை சொல்லிட்டு தான் வெளியே போனாங்க. 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில போனாங்க. அப்போ இந்த தேர்தலையும் அவர் அதல பாதாளத்துக்கு போகும்போது நம்ம கதை முடிஞ்சுதா அப்படின்னு நினைச்சு ஒரு குழுவினர் அங்க போறதுக்கான எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கலாம். நம்ம ரெசார்ட்ல கேமரா வச்சு பார்க்கல, என்ன நடந்துச்சு நம்ம சும்மா எல்லாரும் உட்காந்து நம்ம பேசுற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கலாம். அதிமுக என்னங்க இப்படி ஆயிடுச்சே, ஒன்று நம்மளே போய் கொடுப்போம்னு சொல்லி. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவங்களை செக்யூர் பண்றாரு, நமக்கான எம்எல்ஏ நம்ம கூட இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா 2021 தேர்தலுக்கு பிறகு 2021 தேர்தலில் அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறத பற்றி கவனம் செலுத்தலை, கட்சியை தக்க வைக்கிறது தான் கவனம் செலுத்தினாங்க. அப்போ திமுக அந்த இடத்துல ஆட்சிக்கு வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் கட்சியை காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு எல்லாம் இஷ்யூ ஆயிட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி தான் தலைமையில தான் இது பண்ணணும்னு சொல்லி பொதுக்கூட்டம்லாம் நடத்தி ஓபிஎஸ் நீக்கினது, இந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கு நடந்துச்சு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அப்ப இவ்வளோ சலிப்பு தட்டிய பிறகு, தொடர் தோல்விகளுக்கு பிறகு இவங்க எல்லாரும் அங்க போலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்திருக்கலாம். அதனால கொண்டு போய் அவங்களை ரெசார்ட்ல அடைச்சிருக்கலாம். இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்ற விஷயம் இன்னைக்கு அது இல்லைன்னு ஆயிடுச்சு. நாம் ஆரம்பத்திலேருந்தே அப்படி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். நேற்று நைட்டு இவர் டி.கே. இளங்கோவன் பேசும்போது தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் இது பண்ணுவோம். அதாவது செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி அதிமுகவோட கூட்டணி வச்சா அப்படின்னா, அப்போ அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம அவர் என்ன சொல்றாரு, தலைவர் என்ன முடிவு இருக்கிறாரோ அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தான் அந்த டாக்ஸ் பெருசாச்சு. ஆமா, அதுக்கு இன்னும் வைரல் ஆகுது. அதாவது முந்தானேத்து நைட்டு ட்விட்டர்ல பரவுனது முந்தானேத்து நைட்டு. நேத்தி நைட்டு நடந்தது நீங்க சொல்ற மாதிரி இளங்கோவன் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அவர் வலுவா மறுத்திருக்கணும். எப்படிங்க அதிமுகவோட கூட்டணி போக முடியும் அப்படின்னு மறுத்திருக்கணும். ஆனா அப்படி மறுக்கல இருக்காரு. இன்னைக்கு மறுத்திருக்கிறாரு. நேத்தி மறுத்து அப்போ மக்கள்கிட்ட நீங்க போட்டு பாக்குறீங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்டா என்ன நிலைமை வரப்போகுதுன்னு போட்டு பாக்குறீங்களா? டக்குன்னு நியூட்ரலைஸ் பண்றாங்க. எப்படி நியூட்ரலைஸ் பண்றாங்கன்னா, அண்ணன் தம்பி கட்சிங்க அப்படி நியூட்ரலைஸ் பண்றாங்க. அப்படி நியூட்ரலைஸ் பண்ணும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கு, நகைப்புக்குரிய விஷயம்.
இப்படியே சொல்றேன் நான், போயும் விஜய்க்காக ஆகச்சிறந்த 2 கட்சிகள் வந்து கூட்டணி வைப்பீங்களா? உங்களுடைய நிலைப்பாட்டுல இருந்து வெளியே வருவீங்களா? அப்படிதானே. அப்படி சொல்லணும். இல்ல விஜய்க்கு பயந்து, அதாவது பாகுபலியை மிஞ்சும் பிரம்மாண்டம்னு சொல்ற மாதிரி பிரம்மாண்டமான நபரோட விஜய் இருக்கும்போது அவரை பார்த்து பயந்து 2 பேரும் ஒண்ணு சேர்றீங்களா? இல்ல உங்களுக்கு பதவி ஆசையா? அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவீங்களான்ற கேள்விதான் நிறைய வந்துச்சு. சோஷியல் மீடியால போஸ்டர்ஸ் பார்க்கும்போது விஜய் ஒரு பக்கம், இந்த சைடு பார்த்தா எல்லா கட்சியும் எதிர்த்து நிக்கிற அந்த கயிறு போஸ்டர் தானே சொல்றீங்க. ஆப்போசிட்ல எல்லா தலைவர்களும் இருக்காங்க, விஜய் ஒரு தாளா நிக்கிற மாதிரி. ஏற்கனவே விஜயோட மாஸ் வந்து பிராக்டிகலா கூடி போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னமும் திமுக மேல ஒரு வேல்யூ இருக்கு. அதிமுக மேல இருக்க வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனா அவங்களுக்கும் ஒரு அந்த ரெட்டை இலை சிம்பிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த நேரத்துல வந்து சும்மா போட்டு பார்த்துருக்குறாங்க. அதான் உண்மை. பல ஊடகங்கள் மூலமா அப்படியே அதை போடுறது. ஆனா முன்னாடியே முதல்வர் என்ன சொல்லிடுறாரு, ஐ மீன் முக ஸ்டாலின் என்ன சொல்லிடுறாரு, இப்போ கூட பாருங்க முதல்வர்ன்ற ஸ்டேட்மெண்ட் தான் வருது. அவருக்கு ஒரு பிராண்டை நம்ம அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிறாரு அவரு. போய் முதல்ல என்ன சொல்றாரு, நாங்கள் ஒரு எதிர்கட்சியாவே இருப்போன்றாரு. ஆனா நேற்று சாயந்தரம் என்ன சொன்னாரு, என்ன முடிவெடுத்தாலும் நீங்க வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணணுன்றாரு. அதை 2ஆ புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, ஆமா அதிமுகவோட கூட்டணி போயிடுவோம். 2வது, உதயநிதி ஸ்டாலினை வந்து நாங்கள் வந்து சட்டமன்ற குழு தலைவராக்குறோம், அந்த மாதிரி வர்றது எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஏன் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அப்படின்னு நம்ம கேஷுவலாகவும் எடுத்துப்போம், இல்லை சீரியஸாகவும் எடுத்துப்போம். 2 ஆஸ்பெக்ட். அதிமுக தான் தொடர்ந்து வந்து இந்த பேரத்தை கூட்டிக்கிட்டே போகுது. எடப்பாடி போய் அங்கே போய் எம்எல்ஏக்கள்லாம் போய் சந்திச்சுட்டு பேசிட்டு வரும்போது அவரும் சொல்லியிருக்காரு, நான் என்ன முடிவு எடுத்தாலும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், கையெழுத்து வாங்கினதா சொல்லி தகவல் வெளியாகுது. அதுக்கப்புறம் அவர் வெளியில வரும்போது நாளைய முதல்வர் அப்படின்னு சொல்லி கோஷ்டி முழகம் கொடுக்குறாங்க. அது நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அப்புறம் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா தம்பிதுரை எம்பி பேசுறாரு. அவர் பேசும்போது இபிஎஸ் ஆட்சி அமையும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எதை வச்சு சொல்றாங்க, என்ன கான்பிடென்ட்ல சொல்றாங்க அப்படிங்கிற இதுதான் மக்களை வந்து ஒரு குழப்பத்துக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி குழப்பம். அது போக சிவி சண்முகமும் அவர் வந்து எம்எல்ஏ இங்கே ஜெயிச்சிருக்காரு, ஆல்ரெடி அவர் எம்பியா இருக்காரு. ஆனா எம்பி பதவியை வந்து இப்ப ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பெரிய குழப்பத்துக்கான காரணமா. கண்டிப்பா. இன்னும் இப்ப நயினார் என்ன சொல்றாரு, யார் ஆட்சி அமைச்சாலும் நாங்க விலகி நிற்போம், விலகி தான் நிக்கணும். ஒரு சீட்டு தான் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க, ஒன்னு அதிமுக நிக்கணும் இல்ல விலகி நிக்கணும். 2 ஃபேக்ட் தான் அவர் சொல்றாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டா வந்துடுறாருல. அந்த ஸ்டேட்மெண்ட், இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் எதை நோக்கி போகுது, திமுக அதிமுக ஒன்னா சேர்ந்துருவாங்களோ அப்படின்ட்டு. இதுல இன்னொன்னு, நம்ம சோர்ஸ்ல பேசின ஆட்கள் எல்லாருமே அதை நியூட்ரலைஸ் பண்ற மாதிரியே பேசினாங்க. திமுக காரன் மாதிரியே நீங்க பேசலையன்ற மாதிரி தான் எனக்கு இதுவா இருந்துச்சு. பிஜு பட்நாயக் கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணாரு, மற்ற 2 ஸ்டேட்லையும் வந்து மற்ற கட்சிகள் வந்து சேரலையா, நிதிஷ்குமார், அல்லு பிரசாத் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அது 2 வெவ்வேறு கட்சி. நாம் தமிழர் அதிமுகவும் சேர்ந்தா யாரும் கேட்க போறது இல்லை, திமுகவும் நாம் தமிழர் சேர்ந்தா யாரும் கேட்க போறது இல்லை. அதுக்கும் விமர்சனம் வரும். ஆனா திமுகவில இருந்து எதிர்ப்பு மனப்பான்மையோட பிரிந்த மதிமுகவும் பிரிஞ்சதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அது அவங்க அவ்வளவு பெரிய இயக்கமா மாறல. இங்க வந்து எம்ஜிஆர் இருக்கிறாரு, ஜெயலலிதா இருக்கிறாங்க. ஜெயலலிதா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருப்பாங்களா? கலைஞர் எத்தனை தேர்தல்களில் தோல்வி விட்டுருக்காரு, ஜெயலலிதா எத்தனை தேர்தல்களில் தோல்வி விட்டுருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான எண்ணத்தை நோக்கி யோசிச்சிருக்காங்களா? அப்போ ஏவும் பியும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா கடைசி சீன் இன்னொரு ஆள் வரும்போது ஏவும் பியும் சேர்ந்துப்பாங்கன்றது வந்து மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தாலும் அது பல பின்விளைவுகளை வந்து கொடுக்க நேரிட்டு இருக்கும். இதை வந்து இந்த விஷயத்தை கலப்பி விட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் ஃபேக்ட். பல்ஸ் பார்த்துருக்காங்க. ஆனா பல்ஸ் பார்க்கறது சரி. ஆனா இப்ப நடக்கிற சம்பவத்தெல்லாம் விஜய் தேர்தல் பரப்புரையில வந்து பேசின வீடியோ வந்து நம்ம பார்க்கணும். கரெக்ட். என் ஒருத்தனுக்காக வந்து என் ஒருத்தன் எல்லாரும் எதிர்க்கிறாங்க, என் ஒருத்தனுக்காக தேர்தலுக்கு லயோலாமணி அவர்கள் பேசின வீடியோவே வந்து வைரல் ஆகுது. அவர் ரொம்ப கலாய்ச்சாங்க. லயோலாமணி எல்லாம் ஆக்சுவலா தாவேகாவில் எல்லாருமே கலாய்ச்சாங்க. ஏன்னா இவங்க அறிவார்ந்த ஆட்கள், அவங்க வந்து டம்மின்னு கலாய்ச்சாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது வேற. அவங்க எல்லாரையும் கலாய்ச்சாங்க. கலாய்க்கும் போது அவர் சொல்றாரு, எங்க தலைவரை வெற்றி கொள்றதுக்கு திமுக அதிமுக கூட்டணி வைக்குங்க அப்படிங்கும் போது அந்த ஆங்கர் வந்து எப்படிங்க பாசிபிள் கேட்கிறாரு. ஈவன் நான் அங்க இருந்தாலுமே அதை தான் கேட்டிருப்பேன், எப்படிங்க பாசிபிள்லாம் கேட்டிருப்பேன். விஜய் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு ட்ரெண்டு வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி என்ன எதிர்க்கிறதுக்காக திமுக அதிமுக கூட்டணி மற்ற பலர்கள் எல்லாருமே வந்து சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம்ல வந்து உங்களோட முகம் வந்து சாயம் வந்து வெளுக்கும்னு சொன்னாங்க. இப்ப வெளுக்குதா? இன்னொன்னு, மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லும் போது ஈவன் மணி சார் பேட்டிலாம் கொடுக்குறாரு. அந்த பேட்டில அவர் என்ன சொல்றாரு, திமுக அதிமுக கூட்டணி வச்சா அது பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரு. ஆப்வியஸ்லி ஏன்னா இந்த அமித்ஷா திமுக திமுக சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க வந்து வெறும் உங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கல, சென்ட்ரலை இழுத்து வச்சுதான் இத்தனை நாளா பேசிட்டு இருந்தீங்க. நீங்க அதிமுகவை கூட எதிரியா செட் பண்ணல, பாஜகவை எதிரியா செட் பண்றீங்க. அப்ப அவங்கள விட்டுட்டு வெளியில வந்து பண்றது இதெல்லாம் வந்து
நடக்குமா இப்படியும் ஓப்பனாக சொல்லிப்பாங்க. எப்படின்னா பாஜகவில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, அவங்கள வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் செய்றாங்க. அப்போது எல்லா திட்டங்களையும் வந்து இவங்க நிறைவேற்றிடுவாங்களா? நீட் தேர்வு அப்போ மொத்த ஆட்களை இப்போ விஜய் நீட்டுக்கு ஆப்போசிட், இவங்களும் நீட்டுக்கு ஆப்போசிட் மனநிலையில் வந்துடுவாங்களா? எடப்பாடி அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து வந்து மாறிடுவாரா? எய்ம்ஸில் வந்து பேசினாங்களே மாறிடுவாரா? முரட்டடிமைன்னு போஸ்டர் தூக்கி காமிச்சாரு உதயநிதி ஸ்டாலின், அவரு உடனே அதை கட்டிப்பிடிச்சி சால்வ் போட்டுருவாரா? அதாவது 10 தோல்வி பழனிசாமின்னு விமர்சனம் பண்ணாரு. டிஎம்கே அதிமுகவை தான் எதிரியா செட் பண்ணுச்சு. தன்னோட ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க அதிமுக தான் செட் பண்ணுச்சுல. விஜயை வந்து மதிக்க கூட இல்லை. ஆனா இப்ப விஜய் வந்து இவங்க எல்லாருக்கும் நம்பர்ஸ்ல இவங்க எல்லாருக்கும் மேல போயிட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், நம்பர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ்லயோ அரசு நிர்வாகம் நடத்தக்கூடியதுலயோ விஜய்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதை நம்ம மெஷர் பண்ணி தான் பார்க்க முடியும், வாய்ப்பு கொடுத்து தான் பார்க்க முடியும். மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நாங்கள் வந்து 3ஆவது ஒரு பர்சன் உள்ளே வரக்கூடாதுன்னு இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா இந்த தமிழ் சமுதாயம் அதை கண்டிப்பாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் மக்கள் இருந்திருந்தாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் போதுமான நம்பர்ஸை திமுகவுக்கே கொடுத்துருப்பாங்க, இல்லை அதிமுகவுக்கே கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் இவன் யார் 3ஆவது அப்படின்ற மனநிலையில் இருந்தால் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் அதிமுகவை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ எதை தொட்டாலும் பிஜேபியை தொட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நடக்குதுல்ல, அந்த பார்வையை மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டு பரவாயில்ல அதிமுக இருந்துட்டு போட்டோம், ஸ்டாலின் வேண்டாம் எடப்பாடி இருக்கட்டும் முடிவு பண்ணிருப்பாங்க. இல்லை எடப்பாடி வேணா ஸ்டாலினே தொடரட்டும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே வேணான்ற டிசிஷன்ல தான் வந்து இங்க வர்றாங்க, விஜய் கிட்ட வர்றாங்க. அதை நீங்க ஏளனப்படுத்துறதும் அதுக்கு பதிலாக அவரை ஜெயிக்க முடியாம அதிமுக திமுகவோட கூட்டணிக்குள்ள போறதும் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணல. இவங்க எல்லாரும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக காரவங்க அதிமுக காரவங்க எல்லாம் பாப்போம் பாருங்க என்ன நடக்குது பாருங்க எல்லாரும் அப்படி ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. கிளப்பி வருது, அதை நியூட்ரலைஸ் பண்றது, பொருளையை கிளப்பி அதை நார்மலைஸ் பண்ணி செட் டவுன் பண்றது. ஆனா விஜய் அமைதியா இருக்கிறாருல்ல, அது வந்து தொடக்கத்துல இருந்து அமைதியா இருக்காரு, அப்படிதான் பாக்குறாங்க. ஒரு பக்கம் விஜய் இந்த அமைதியை வந்து வருங்காலங்களில் தொடர்ந்தால் பிரச்சனை அப்படின்றது புரியுது. ஆனா இன்னைக்கு விஜய்க்கு வந்து 118 அட்டைன் பண்றது மட்டும்தான் கோலா இருந்துச்சு. கவர்னர்கிட்ட ஒருவேளை நான் இன்னும் ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்ப கவர்னரை வந்து விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து அது வேற. இன்னைக்கு வந்து ஒரு நிதானமா பொறுமையா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. யாருமே வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு சொன்ன நபர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகச்சிறந்த தலைவர்கள், அனுபவம் உள்ள தலைவர்கள் வந்து தோல்வியை தழுவிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சுய பரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. மக்களை குறை சொல்வது வந்து தப்பு. அவங்க யார் எல்லாருமே முட்டாள். 1,72,00,000 ஓட்டு விழுந்திருக்கு. 72 லட்சம் பேர் முட்டாள்னு வச்சுங்க, விஜயோட ஃபேன்னு வச்சுங்க. 1 கோடி பேர் உங்களுக்கு வந்து முட்டாளா? அந்த தற்கொலைன்ற வார்த்தையை சொல்ல வேண்டாம், முட்டாளா, அறிவில்லாதவங்களா? அப்போ நீங்க எல்லாரும் வந்து அவ்வளோ அந்த 1 கோடி பேர்ல எத்தனை சாதனையாளர்கள் இருப்பான், எத்தனை மருத்துவர்கள் இருப்பான், எத்தனை சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருப்பான், எவ்வளவு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தபால் ஓட்டே நிறைய இடத்துல தபால் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது இல்லாம எத்தனையோ அரசு அதிகாரிகள் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாரும் போட்டிருக்கிறாங்க. ஃபேக்டா பேசும்போது வழக்கமா ஒரு வீட்டுல 4 ஓட்டு இருந்துச்சுன்னா 2 ஓட்டு திமுக, 2 ஓட்டு அதிமுக போகும். இந்த வாட்டி 3 ஓட்டு தாவேகாவுக்கு போயிருக்கு, 1 ஓட்டு தான் திமுக அதிமுக பிரிஞ்சு போயிருக்கு. இது வந்து கள யதார்த்தம். இதை கணிக்க தவறி இருக்காங்க.